வைக்கிறேன். யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஓ, அவள் வருகிறாள். அப்படின்னா நமக்கு என்ன இருக்கிறது இங்கே? ஏதேனும் காந்தளி இருக்கிறதா இங்கு? எனக்கு தெரியும். முழுவதும் சர்க்கரை மிட்டாய். சின்ன பேர் பலகை பாத்தீங்களா? மருத்துவமனையிலே சர்க்கரை மிட்டாய் வேண்டாம். இதை உங்களிடமிருந்து கைப்பற்ற வேண்டியிருக்கிறது. அனைத்தையும் அதை மீண்டும் கொடுத்துவிட்டு நான் அவற்றை மீண்டும் பார்க்க கூடாது. மிட்டாய் இல்லைன்னு எப்படி இருக்கிறது? ஒரு நிமிஷம், நான் ஒண்ணு ஒளிச்சு வச்சிருக்கேன். வாவ், எவ்வளவு ருசி! இன்னும் வேணும்? ஓய், இல்ல, முடிஞ்சிடுச்சே. நல்ல யோசனை. இப்போ நேனே நண்பர்களுக்கு மெசேஜ் பண்றேன்பா. அவங்களால் உதவ முடியும். ஓ, ஒரு செய்தி. இது காண்டியிடம் இருந்து வந்தது. என்ன, ஷீலா காண்டி இல்லாமல் இருக்கிறாளா? நாம் அவளுக்கு உதவ வேண்டும். நான் ஒரு பின்னணி பை எடுத்து எல்லா இனிப்புகளையும் எடுத்துச் செல்கிறேன். சாலையை நெருங்க நேரம் வந்துவிட்டது. ஜாக், இதோ மருத்துவமனை. ஏய், இங்கே நிறுத்து. நீ அந்த அடையாளம் பாக்குறியா? எந்த கண்டியுமே இல்ல. அட சரி. ஓ, எனி ஆட்கள். அப்பா, ஓ, ஒரு நோயாளி. வணக்கம், உங்கள் குழந்தை எப்படி இருக்கிறான்? ஓ, நிச்சயமாக, உள்ள வாங்க. ஒரு யோசனை. முதலில் எனது தோற்றத்தை மாற்றிடுவேன். இது எனக்கு பொருத்தமாக இருக்கிறதா? இப்போது எல்லா மிட்டாய்களையும் எனது பைக் பேக்ல வைக்கிறேன். இப்போது நான் விரைவில் ஒரு அம்மா ஆக போகிறேன் என்று நினைக்கிறேன். ஹலோ, நான் உள்ளே வருகிறேன். அவர்கள் வருகிறார்கள். ஒலி கேளுங்கள். நான் உள்ள வந்துட்டேன். என்ன 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 ஆச்சரியமான பெண். சுசி, அது நீதான். நான் உன்னை அறிவதில்லை. ஹாய், உன் வயிறு எப்படி இருக்குது? அது ஒரு பேக் பேக்கா? அதுல என்ன இருக்குது? ஹலோ, இல்ல, உணவு இல்ல. அதை எனக்கு கொடு. சரி, இது ஃபந்து. இப்போதே நீ புறப்படலாம். அடுத்தவராக யார்? ஏண்டா, என்ன நடந்தது? நாம அவளை இழக்கிறோம். அறுவை சிகிச்சை அறைக்கு போக வேண்டும். ஏய், பரிதாபமான குழந்தை. அவள் உண்மையிலேயே அசுபியாக இருக்கிறாள். ஓ, சீக்கிரம் செய்யுங்கள். ஏன் காத்திருக்கிறீர்கள்? போங்க. ஏண்டா, உங்களுக்கெல்லாம் என்னாச்சு? எனக்கு உண்மையாகவே மன்னிக்கவும். ஓ, என்ன அமைதியாக இருக்க என்றார். ஹலோ, அங்கே என்ன ஒரு வேஷம்? என்ன விஷயம்? 4 இனிப்புகள். ஏதெத்தனையோ விஷயங்கள். வாருங்கள், மார்லி தலைமுறைகள் நல்லவை. மிட்டாய் இல்லை. இதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு யோசனை. இத உடைக்க நேரமா? Or Aristo's court. There's the card when it's cravey. Hey, Pep. நான் தயாராக இருக்கிறேன். குடாஸ். உங்களுக்கும் கூட்டாளிக்கும் நன்றி. கூலா காத்தும். இறுதியாக நற்கண்கள். இது எனக்கு நேரம். ஓ, ஓ, நீ சின்னை காணல. இது இல்லை. ட்ரூ. அதான் அதுவே சரி. குடுக்கிறேன். சுவையாக இருக்கிறது. கொடு. ஆரி, நான் தான். என்னை படித்துக் கொள்ளவில்லையா? இது லூசி. வணக்கம் நண்பரே. உன்னிடம் என்ன இருக்கிறது? என் செய்கையை நான் நேசிக்கிறேன். பீர். ஆம், எவ்வளவு ருசியாக இருக்கிறது. நான் ஒரு என்ன என்ன செய்கிறாய்? தயவு செய்து இப்போதே தயவு செய்து அதை பிடிச்சுக்கொள். ஓட வேண்டிய நேரம். நீங்கள் எங்க போகிறீர்கள்? உடனே வெட்டிவிடு. நான் அவளை பார்க்க வேண்டும். ஓ, என் தலை எப்படி வலிக்கிறது. உங்களிடம் தலைவலிக்கு ஏதாவது இருக்கிறதா? ஹூம், ஹாஹா, இதோ இங்கே இருக்கிறது. நமக்கு வர வேண்டும் உடனடியான ஒன்றை உருவாக்குவதற்கு. சரி, இந்த கேண்டி உதவும். இதோ, தயவு செய்து. இது புதிய மருந்து. எடுத்துக்கொள்ளவும். அவள் கவனிக்க கூடாதுன்னு நம்புறேன். ருசி அருமை. அப்படி இருக்க கூடாது. நீங்கள் மருத்துவர் அல்ல. Ops. அமர ப்ரை லைன் வச்சிருக்கியா?
ஹாய், நிச்சயமா நாம் வெற்றி பெறுவோம். ஓ என்ன ஏ ஏ அப்படியே இருங்கள். அவளை எங்கே கொண்டு போகிறீர்கள்? ஓ நீங்கள் பார்க்கவில்லைமா? அவள் நடக்க முடியவில்லை. ஓ நான் மன்னிக்கவும். கண்டிப்பாக போங்கள். பாவம் பொண்ணு. ஒரு நிமிடம். இது என்ன? இது காந்தளியின் பாதை. அப்படியே இருங்கள். எனக்கு தெரியும். இங்கிருந்து வெளியேறுங்கள். என்ன ஆச்சு? உன்னை காலையை வாங்கவே வேண்டாம். பைத்தியம். மதிய வணக்கம் மடம். அது பின்னென்ன? அந்த பூச்செடியை ரசிச்சு அவர் கைகளை முத்தமிட அனுமதியுங்கள். நீங்க இருக்கிறீங்க. உங்க பார்த்துக்கிட்டே இருக்க விரும்புகிறேன். நான் அதிசயமாக இருக்கிறேன். நான் பண்ண முடியாது. தற்போது நான் ஓட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மதிய வணக்கம் அம்மணிகளே. நீங்கள் இனிமையான அம்மாள். பாசி, நான் என்ன? நான் கரைக்கிறேன். மார்மாலிடர்ஸ். அவற்றை இப்போதே சாப்பிடுவேன். அவங்களை பாருங்கள், மிக சுவையாக இருக்கிறது. குத்திகள். புத்திசாலித்தனம். நான் சாஸ் கிடில் செய்யும் கைக்களையை எடுத்து இனிப்பை உள்ள நிரப்புவேன். சரி, இப்போ முறிவுக்கு ஒரு கட்டம். என் கைச்சிகையிலே என் கையை மறைப்பேன். இதை சேர்க்கவும். வாங்க போகலாம். ஓ இல்லை, எனது கை எலும்பு உடைந்து விட்டது. ஓ இது எவ்வளவு பயங்கரமானது. அதே சமயம் இது உண்மையில் உடைந்து விட்டதா? ஓ நான் மன்னிக்கவும். நான் அதை நோக்கவில்லை. நிச்சயம் உள்ளங்களே. ஓ மிகுந்த வலி நேர்ந்திருக்கிறது. சூசி, உன் கை முறிந்து போனது. நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, பாருங்கள். ஓ நீங்கள் ஏன் அதை செய்தீர்கள்? ஒரு நிமிஷம். என்ன இது நிஜமல்லையா? கண்டி அதிசயமானது. எவ்வளவு குளிர். என் மேல் மனித கை ஒன்றிருக்கிறது. ஓ நாங்கள் ஜெல்லி பழம் நாம் சமையல் செய்ய போகிறோம். உட்காருங்கள். இப்போது ஒரு ஜெல்லி கேக் தயார் செய்யுங்கள். ஓ சரி, நான் அன்னாச்சி பழம் எடுத்து வெட்டுவேன். அதை பெரிய துண்டுகளாக வெட்டுவேன். நமக்கு ஒரு பழ கேக் வேணும். அது அதிர்ச்சியூட்டும். அது தேவையில்லை. என்ன? என் கத்தியை பயன்படுத்தி வெட்ட இச்சை இல்லை. நானே உங்களுக்கு உதவி செய்கிறேன். இது போல இருக்க வேண்டும். ஓ நன்றி. இவ்வாறு இன்னும் விரைவாகவே உள்ளது. மிகவும் சுவையானது. ஆஹா, அந்த நடத்தை. சரி, இந்த வார்ப்புருக்களை எடுத்து அன்னாசி இதயங்களை உருவாக்குவேன். அதுதான் நான் இதை வச்சிக்கிறேன் மற்றும் இதயங்களை இங்கே வைப்பேன். இன்னும் என்ன எடுக்க வேண்டும்? எனக்கு தோன்றுகிறது எத்திர பழம் இங்கே நன்றாக இருக்கும். அதை நன்றாக துண்டாக்குவேன். அது மிகவும் அருமை. ஒரு அழகான பழகே கிடைக்கும். ஆம், ஆரஞ்சு. எனக்கு இனிப்பு ஆரஞ்சுகள் பிடிக்கும். அதை கத்தி இல்லாம பிளந்துடுவேன். எவ்வளவு சுவையானது. மிகவும் குளிர்ச்சியானது. சுவைக்கு சந்தோஷமாயிருக்கு. பொதுவாக பழங்கள் மிகவும் ஆரோக்கியமாக உள்ளன. அப்படியா? இன்னும் என்ன? ஆப்பிள் எவ்வளவு மணமளிக்கும். ஒளிரும் பச்சையாக இருக்கிறது. நான் அதை நிச்சயமாக வெட்டி என் அழகிய கேக்கில் வைப்பேன். பைனாப்பிள், ஆப்பிள், ஆரஞ்சு அழகாகவும் சுவையாகவும் இருக்கும். இது ஒரு மகிழ்ச்சி. நல்லதா இருக்கு. வாங்க, நான் செய்யல. அதை விட ஒரு ஆப்பிளை சாப்பிட விரும்புகிறேன். இது வெறுமனே இனிமையாகவும் ரசித்தல் போலும். எனக்கு மண்ணுக்குள் விரைவில் நடக்கலாமில்லை. ஆஹா, ரொம்ப நல்ல ஆப்பிள். ஹே, நீ என்ன செய்கிறாய்? இது போதும். அதை வைப்பேன். சரி, எதுவும் இல்லை. கவனமாக சுத்தம் செய்யுங்கள். இல்ல, ருசி. சரி, நான் பழ ஜெல்லி செய்கிறேன். எனக்கு தண்ணீர் தேவைப்படும். இதை கிண்ணத்திலே வைக்கிறேன். அருமையாக இருக்கிறது. காத்திரு. தண்ணீர். நாங்கள் கண்டிப்பாக தண்ணீர் தேவைப்படும். ஆம், அதற்கு எல்லாத்திற்கும். என்ன? இது எப்படி சாத்தியம்?
நான் சீரான ஜெல்லியை தயாரித்து அதை அழகாக அச்சில் ஊற்றுவேன். நான் ஒரு அழகான ஜெல்லி கேக் தயாரிக்கிறேன். ஆஃப். அச்சு சலிப்பு. என் சுத்தப்படுத்துதலுடன் அதை மூடுவேன். கேக்குகள் இப்படி தயாரிக்கப்படுகிறதா என்று நான் நினைக்கிறேன். தயார். இதை பிழு பனிக்காப்புக்கு செல்கிறோம். நாங்கள் கேக்குகளை இட வேண்டும். என்னுடையது இங்கே இருக்கும், என்னுடையது இங்கே இருக்கும். ஆகவே கொஞ்சம் காத்திருக்கலாம். ஓ அல்லவா? சரி, என் கேக் தயார். அதை திறக்கலாமே? சரிதானே? ஆச்சரியம். ஆஹா, என்ன அழகான கேக். மிகவும் சுவையாகவும் கவர்ச்சியாகவும் உள்ளது. என்ன? எனது விஷயம் என்ன? ஆ, காத்திரு. என்ன? நல்லதாக தோன்றவில்லை. இதை தேன் கொழுந்தால் மூட முயற்சிக்கிறேன். அது மிகவும் ருசியாக இருக்கும் மற்றும் தேன் கொழுந்து எல்லாவற்றையும் சரியாக்கும் என நினைக்கிறேன். இறுதியில ஒரு மிகவும் ருசியான கேக் கிடைக்கும். உங்களுக்கு சமைக்கவே தெரியாது. இதை அழகாக செய்ய சிறப்பு பேஸ்ட்ரி பையை எடுப்பேன். மேலும் சிறப்புக்காக நம்மை தேவை. என் கேக்கிற்கு தேவைப்படுவது தாவரவியல் பழங்கள் மற்றும் நீலக்குத்து பழங்களே. அழகான பழங்கள். சூப்பரான யோசனை. எனது கேக்கு கோப்பரை கொண்டு அலங்கரிப்பேன். அப்படித்தான். அருமை. தேங்காயும் கிரீமும் ருசியான இணைப்பு. சரி, நீங்கள் தயாராக உள்ளீர்களா? ஓ ஆஹா, என்ன அழகான கேக். அழகாக இருக்கின்றது. நீங்கள் உண்மையில் பழக்கப்பட்டவர். இப்போது அதை நறுக்கி சுவைக்க போகிறேன். அது எப்படி அழகாக இருக்கிறதோ அதை போலவே சுவையானதா? ஆனால் அற்புதமாக தோன்றுகிறது. ஒரு கத்தி. நன்றி. ஒரு மோர் சந்திகளை கொண்டு ஒரு துண்டை எடுத்து முயற்சிக்கிறேன். பார்க்கலாம். பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக உள்ளது. ஆம், கேக் அழகாக வந்துள்ளது. இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. குழு, நீ ஒரு சிறந்த வேலையை செய்தாய். வேலையை சரியாக செய்தாய். எனது கேக் பாருங்கள். இது என்ன கொடுமை? ஓ, இது ஒரு குழப்பம். என் அர்த்தம், ஏதேனும் நான் அதை முயற்சி செய்வேன், ஆனால் அதை செய்ய விரும்பவில்லை. ஒரு கியாடுமை. இது எனக்கு தோன்றியதிலிருந்து மேலும் வேஷமளிக்கும். உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது? நான் இதை பிறமாக எதிர்பார்க்கவில்லை. அதுதான் சுவையற்ற கேக் என்பதன் பொருள். சரி, கவலைப்படாதே. அடுத்த முறை பெட்டராக இருப்பேன். இந்த மாதிரி எனக்கு யூனிகார்ன் கேக்கை செய்து கொடுங்கள். இந்த சால்மன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது என்னுடையது. நான் இந்த கேக் எடுக்கிறேன். அதை அருகே வைக்கிறேன். இது கூட நல்லா இருக்கிறது. ஜெல்லி மாதிரி இருக்கு. நான் இந்த கேக்க மேல வைக்கிறேன். இப்படிதான். ரொம்ப சுவையான மற்றும் அழகானது. இப்போது நான் ஒரு வானவில் செய்கிறேன். நான் இழுவை மற்றும் பச்சையை மேல் நோக்கி வைக்கிறேன். அனைத்து நிறங்களையும் பரப்புகிறேன். இதை இதற்கு மேலே வைக்க நினைக்கிறேன் மற்றும் ஒரு குளிர்ச்சியான கேக் கிடைக்கும். அட்டாச்சே, இது எனது கேக். நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். இல்லை, இது என்னுடையது. ஓ இல்லை, அதை நாங்கள் கெடுத்து விட்டோம். ஓ பரவாயில்லை, இதை போதும். நான் இந்த துண்டுகளை எடுப்பேன் மற்றும் நிச்சயமாக நான் கவர்களை தூக்கி எறிய வேண்டும். அது என் கேக்கிற்கு சரியாக இருக்கும். நான் ஒரு அழகானதை செய்ய விரும்புகிறேன். ஆஹா, என்னிடம் கிரீம் கூட இருக்கிறது. நான் அதை இப்போது முயற்சிப்பேன். அருமை. இது மிகச் சிறப்பு. ஒரு ஜில்லென்று கூல் கேக் இருக்க போகிறது. என்னிடம் கிரீம் உள்ளது. இது எப்படி சுவை என முயற்சி செய்கிறேன். தற்போது இது ஒரு சிறப்பான இனிப்பு. இதை பட்சமாக வைக்கிறேன். என் கைகளால் விரைவாக செய்ய முடியும். ஒரு அழகான கேக் உருவாக போகிறது. ஒரு டிசைனர் கேக். என் கையை நான் நக்குவேன். எந்த கொம்பை கிடைக்கணும்? அப்படியே இதுதான். இது பொன்னிறத்துல இருக்கு. எல்லாத்துக்கும் மேலா நான் ஒரு மிகவும் அழகான யூனிகார்ன் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். மிகவும் குளுக்கானது. நான் கண்ணுகளை எடுக்கிறேன். ஆம், இது ஒரு நகைச்சுவையான யூனிகார்ன் ஆகும். நான் அதை கேக்கில் ஓட்டுவேன். சில காதுகளை வைத்து விட்டேன் மற்றும் மிகவும் நல்லது. ஓ மார்மலேட் ஐஸ்.
இது ருசியாகவும் அழகாகவும் இருக்கிறது. அம்மா, எந்த கொம்பை நான் தேர்ந்து எடுக்க வேண்டும்? நான் நீளமையானதை எடுப்பேன். ஆனால் அனைத்தையும் எடுக்க கூடும்போது ஏன் ஒன்று மட்டும் எடுக்க வேண்டும்? வண்ணமயமான கொம்புகள் அருமை. அணுகளில் அணுக்கள் இங்கே இருக்கட்டும். இது ஒரு அழகிய கலை. சரி, நான் அதை பருக மாட்டேன். என்றாலும் நான் விரும்புகிறேன். அதை பயன்படுத்தி என் கேக்கை அலங்கரிக்கிறேன். இங்கே அழகான யூனிகார்ன் மற்றும் எனக்கு ஒரு அற்புதமான யூனிகார்ன் கிடைத்து விட்டது. ஆனால் இது உண்மையாகவும் மந்திரமாய் இருக்க வேண்டும் என்றால் மேலும் வெள்ளி நகை முத்துக்களை சேர்த்து விடுவேன். நிவு குளிச்சமாக இருக்கிறது. கேக் மிகவும் அழகாக இருக்கிறது. அதை சாப்பிட ஏமாற்றமாக இருக்கிறது. ஆம், உண்மையிலே சில சிராய்ப்புகள் அதிக குளிச்சமாக இருக்கிறது. அவற்றையெல்லாம் என் கேக்கில் போடுவேன். அழகாக. எனக்கு ஒரு பொழுதுபோக்கு கேக் இருக்கிறது. ஓ ஃபாண்டா, உன் ரெடியா? ஒரு பார்வை விடுகிறேன். அப்போ இது ஒரு பயங்கரமான கேக். ஓ, உனக்கு சமைக்க கற்றுக்கொள்ள முடியாது. இது அற்புதமாக இருக்கிறது. மிகவும் அழகாக உள்ளது. வாழ்த்துக்கள், நீ உண்மையான சமையலாளர். ஏரி, மேலும் இது மிகவும் சிறப்பாக கசியும். இது சிறப்பு. உங்கள் கேக் வென்றது. இது மிகச் சுவையான யூனிகார்ன் கேக். ஆனால் நாமும் இதை முயற்சி செய்ய வேண்டும். இது தோன்றுவதை விட சுவையாக இருக்க முடியாதா? என்ன இது? நான் முயற்சி செய்ய கூட விரும்பவில்லை. சரி, ஏமாற்றம். இதென்ன? ஒரு கவர்கள்? கேக்கில் ஒரு கவர்கள் இருக்கிறதா? ஓ, இது எத்தனை பயங்கரம்! நான் அதை சாப்பிட மாட்டேன். ஆனால் உன்னுடையது என் இதயத்தில் இருக்கிறது. நான் அதை முழுவதும் சாப்பிடக்கூடும். சாப்பிடுவதற்கு ஆர்வம். ஓ ஆம். என்ன, நம்ம இங்க இருக்கிறோம். உனக்கு ஒரு அதிசயமான சவால் எதிர்கொண்டிருக்கிறது. நீ உன் திறமைகளை நிரூபிக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக நீ ஜோலிக்க போவதன் திறமையை அரங்கேற்ற வேண்டும். முதல் சுற்றில நீங்களும் நான் பாப்பட்ட வரைக்கும் ஒரு நிமிஷத்துல சிறந்த ஓவியத்தை உருவாக்குபோர்த்த இந்த அருமையான பொம்மையை பெறுவாரு. சரி, வரை. ஆனால் வண்ணங்கள் இல்லாம, ஸ்கிட்டில்ஸ் இனிப்புகளுடன். வாவ், இது ரசிக்கப்படும். உங்கள் இழற்றி பிஸ்டக்கு பற்றிக்கொள்ளுங்கள். சொற்கு நீங்களே சொன்னீர்கள். எனவே நான் என் பிடித்து மிட்டாய் சுவைக்க நேரமாகியுள்ளது. கண்டி ஸ்கிட்டில்ஸ் என்று சிவம் கண் கவரும். அது ஆப்போத சில்லி உடுத்த உருவாக்குறதுக்கு எம்ஜிக்கும் ஜாஸ் இருக்கும். எதுக்கு படிக்க போய் இப்படி பென்சானிக்கேன்? Ik shouldn't have interested in choice. It's always a particular in there and Shingraj I was சின்ன எப்படி இருக்கும். எனக்கு ஒரு பாலெட் மற்றும் கொஞ்சம் தண்ணீர் வேணும். ரொம்ப நல்லது. இப்போது எனக்கு பல வண்ணங்களின் பலி பலகை உள்ளது. அது முடியாது. ஜேன் வெல்ல நான் அனுமதிக்க முடியாது. ஆனால் உன்னுடைய தேவைகள் தண்ணி மட்டுமே. சரி, நான் அதை பண்ண முடியும். இது எவ்வளவு அழகா இருக்குது. இந்த வரைபடம் இந்த சுற்றை கண்டிப்பா வெல்லும். ஓஹோ, நான் என்ன செய்ய நான் வேண்டும்? தவறுதலாக அனைத்து கேண்டியையும் சாப்பிட்டு விட்டேன். வாவ், பார்பி, உங்களுக்கு முடியுமா? ரொம்ப முயற்சி பண்ணேன். கைகளை விலக்கி வையுங்க. என்ன? சரி நண்பர்களே, உங்க நேரம் முடிஞ்சது. நீங்க வரைஞ்சதை காட்டுங்க. அப்பா, அது பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நீ நகைச்சுவை செய்யறியா? நான் எதுவும் வரையவே இல்லை. வேற என்ன? ஸ்கிட்டில்ஸ் ரொம்ப சுவை போகுது. It's like putta sugeden but the news why the set be in mission out drifta. Ops. Aku guess really cheese. என்னுடையது எப்படி? நீங்கள் உங்கள் உண்மையான கலை நிர்வாகத்தை தவறிவிட்டீர்கள். என் நினைப்பில ஜெயித்து வாகை சூடுவதற்கான முடிவிருப்பம் தெளிவாகவே தெரிகிறது. ஜேன், நீங்கள் இந்த பெரிய பொம்மையை அப்படி இருக்கணும். 6 பரிசு. அல்லது உண்மையில் என் சொந்தமானது மட்டும். ஆண்டி, நீ என்னோட பொப்பெட்டை பகிர்ந்து கொள்ளவா? நான் குறி வச்சு அதை கையில் போடாதே. சரி சரி, மன்னிக்கவும் ஜேன். பார்பி சொல்றேன், நான் அதை கொண்டு விளையாட முடியாது. நீங்கள் எங்களுக்கு ஏன் இஸ்தோல்க பல சாஸ் டமக்கள் தேவை? இந்த முறை நீள் உக்குக்க ஓண்டதிய இதன ஓடு வடங்க
இந்த முறை உன பிரசி பாக்கவ நினங்க நற்கி ந கலக்கிறந்து தூளிவுகள் புகம் பெருக. ஆனால் மோசமான பரிசுக்கு மோசமான வரைபடங்கள் வழங்கப்படுகின்ற ஆண்டி மன்னிக்கவும், ஆனால் நீ உன் எல்லா குப்பைகளையுமே என்னிட எரிகிறாய். ஓ மன்னிக்கவும் ஜேன், நான் காட்சிப்படுத்தவே இல்லை. பரவாயில்லை. நீ என்ன செய்யறியா அவளுக்கு உதவுற? எனக்கு குற்றம் உணர்ச்சி இருந்தது. இப்பதான் அவர் அடிக்க காலம் வந்துடுச்சு. சரி, நான் எதை தேர்வு செய்ய வேண்டும்? மீனை காட்டு போல செய்து வைக்க முடியும் என்று நம்புகிறேன். ஆண்டி நீ அருமையா பண்ற. உன் மீன் ரொம்ப குழு. அது என்று என் வரைவிற்காக ஆனால் என் செய்வதற்காக செய்வது சிறந்தது என்று நினைக்கிறேன். நான் எளிதில் உங்களை எல்லாம் வெல்ல முடியும். சிறிது சாஸ் அவர்வோம். அருமை, ரொம்ப ருசியா இருக்கிறது. சரி, நான் முடிச்சுட்டேன். இதுவே அனைத்து சாஸ் வகைகளும். இந்த குவளைகள் அனைத்தும் விழுந்துவிடக் கூடாது என நம்புகிறேன். அப்பாவி, என்ன செய்து விட்டேன்? அது சரி. ஓ, என் ஓவியம் கிடந்து விட்டது. என்னை சிராயே. பெண்களே நிறுத்துங்கள், உங்கள் சிறப்பங்களை காண்பிக்க வேலை. ஏற்கனவேதான் அப்படியா? நான் நேரத்தை சரியாக பயன்படுத்தவில்லை. ஜேன், நீ முதலாவதாக போ. ஜேன், அருமை. என்னை பொறுத்தவரையில் உன் சீசி மிகவும் பிடித்துள்ளது. ஆண்டி அது ரொம்ப அழகா இருக்குது. அதுதான். நீ என்ன பத்தி நம்பிக்கை இட்டாயில் பழக மதிக்கணும்னு ஆலோமீட்டர். எப்படி இருக்கு என் செயல்? நான் முழு முயற்சியும் செய்தேன். நீங்க இது ஒரு ஜோக்னு நினைக்கிறீங்களா? என்ன? எங்கே என் வரைபாடு? பார்பரா, உன் வரைபடம் சராசரி மட்டத்தில் உள்ளது. ஜேன் கதறுவதை விட சிறந்தது. நீ எப்படி முடிஞ்சது பார்ப்பி? நான் தோற்கவே விரும்பவில்லை. அது மீனை பிடிக்கிறது. ஒருவேளை அடுத்த முறையில நீ ஒரு சிறிது அதிக முயற்சி செய்யலாம். அதை பிடி. ஆனா எனக்கு மீன் பிடிக்காது. எனக்கு தெரிகிறது. உதவ வேண்டியது நிச்சயம். எனக்கு ஒரு பிரணர் உண்டு. உங்கள் மீன் கொண்டு சுவையான மதிய உணவு தயாரிக்கலாம். இது எப்படி பணியாற்றுகிறது? இது எப்படி ஆன் செய்வது? கண்டுபிடித்தேன். பண்ணிக்கவும் பார்பி. ஜூனியர், சுவையாகவும் இருக்கும். பிடர் எல்லாமே அற்புதமாக இருக்கும். வணக்கம். இத்தவன் பரிசு கொஞ்சம் விசித்திரமாக இருப்பினும் செழுமையானது. இந்த அழகான ஆடை உங்களை காத்திருக்கிறது. ரொம்ப இருக்கு. ஹே, நீ கேட்கின்றாயா? நான் கேட்கிறேன். பேசுவதை நிறுத்து. வரைவதற்கான நேரம். நேரம் ஓடுகிறது. வாவ், நான் முன்னர் 3D பேனை பயன்படுத்தி வரையவே இல்லை. நானும் அதே, ஆனால் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். இது மிகவும் நன்றாக இருக்கிறது. இந்த மூவர் வி பிரிண்டர் பேனா உண்மையில் எளிதானது. அந்த கொஞ்சம் வித்தியாசமான யூசி உண்டு. பசிகன் அந்த உடையின் டிபரிவ் கலரேஷன். சின்ன யோசனை ஒன்று உள்ளது. ஆடை பற்றி எனக்கு பொருட்படவில்லை. நான் ஒரு கார் உருவாக்க விரும்புகிறேன். இது மிகவும் சீமானமாக இருக்கும் மற்றும் அற்புதம். நல்லா ஓடுதே பாரு. சீரியதாய் பார்க்கும்.
அக்கா இல்லை, அது போதுமான சக்தி அல்ல. ஹே ஆண்டி, நீங்க பெரோட 3D மாடல்களை அழகாக உருவாக்குகிறீர்கள். வெறுமனே நீங்க எனக்கு உதவ முடியுமா? ஆமாம், கண்டிப்பாக. அன்ஸ் குழந்தைகள் உடைகளை உருவாக்குவது பற்றி என்ன தெரியும்? என்ன செய்தா எனக்கு காட்டு. உன் நிமிடம் முடிந்து விட்டது. வா ஆண்டி, நீ என்னை உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்தி விட்டாய். ஆனால் அது நான் இல்லை. ஆனால் பார்பி என்னை மிகவும் ஏமாற்றி விட்டது. ஆடையின் மறுபாதி எங்கே? ஆண்டி, அது அங்கே தான் இருக்குதா என்று நினைத்தேன். எனது உடையும் கிழிந்து விட்டது. ஆமா, பெரிய விஷயம் இல்லை. இப்படியும் நான் பண்ணிவிட்டேன். ஆண்டி வெற்றி பெற்றார். வாழ்த்துக்கள். உங்களுக்கு உங்க புதிய உடை பிடிக்கும் என்று நம்புகிறேன். இல்ல, இது மிக பயங்கரம். ஆண்டி, நீங்க கண்டிப்பா இன்ஸ்டாகிராம் நட்சத்திரமாக இருக்கிறேன். I know in this trend I guess that I love you that restoration. வரைதல் The person. திருவன் தாண்டி முதுகலோ பெண்ணு நடந்தவன். ஆமா, ஜேன், தாஜ், உங்களுக்கு பார்க்க வேண்டும். என்ன சரி கலர் ஜோடிகள். உங்கள் நேரம் முன்பே அடி அடிக்கிறது. வேகமாக ஹரி அப். எப்படி மேக்கப்புடன் வரைப்பது? அவை அனைத்தும் எனது, நான் இல்லை. இது ஆட்ரு சோடி இல்ல. என் வரைவு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டி, ஒரு சூப்பர் வரைவு செய்ய லிப்ஸ்டிக் எடு. நன்றி. குரல் தேவை. இந்த வேகத்தில் அவர்கள் எனக்கு மேலானவராக இருப்பார்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன? ஹே, அதென்ன? ஓ, இல்லை, மன்னிக்கவும். மற்றும் பாருங்கள் ஜேன், நான் அப்படி செய்ய விரும்பவில்லை. உண்மையில் அது என்னால் நடந்தது. ஆமா, இப்போ என் ஓவியம் கெடுத்து போச்சு. ஹாஹா, அதுக்கு தகுந்ததுதான். என் வரைவை கொண்டே இரு, நான் அதை உனக்கு கொடுப்பேன். கவலைப்படாது. Om det dagen blir Simon Hyder kinder. Hoppa na inklusive det så siastade. இதை உருவாக்குவதற்கு நான் உன் தாஜம் உருவாக்குகிறேன், ஆனால் காகித பதிப்பாக மட்டும். வரையுவதற்கு ஏற்ற அளவுக்கு சிறந்தது. இப்போ கொழுப்பான தாஜம் வரைய நேரமில்லை. ஆனா நான் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளன. சிறிது கிளிட்டர் நல்ல செயல்படலாம் என்று நினைக்கிறேன். அதுவும் மிக அழகாக. Wow. It's a true okay. Ball United and Barry Melo. பாசங்களே, உங்களுடைய அற்புதங்களை காட்ட நேரம். ஜேன், இது சரியாக இல்ல. ஏய், நான் ஒரு ஓரிகாமி செய்தேன். அது குளுமையா இருக்கே, ரொம்ப அசல். ஆனா எனக்கு ஒரு சித்திரம் தேவைப்பட்டது. என்னுடையதை போல சரியாக உள்ளது. அது செம்மையா இருக்குது. நல்லா சொன்ன பார்பி. நான் பார்த்த மிகச் சிறந்த கிரீடம் இது. அதனால நீ அதிர்ச்சி அளிக்கிறதே. நான் இப்போது உண்மையான ராஜகுமாரியாக இருக்கிறேன். அப்படி இல்லை. இப்போது இளவரசரை தேட வேண்டியதுதான். மன்னிக்கவும். ஆமாம், இங்கே இருக்கிறார். அது வேகமாயிருந்தது. சரி, அருமை இளவரசா, என்னை உங்கள் ராஜ்யத்திற்கு அழைத்து செல்ல முடியுமா? முடி வரும் மந்திரி அரசு. ஐயோ, ஏய், நீ என்ன தெரிஞ்சுக்கிறியா? ஜேன், நானும் உனக்காக ஒரு கிரீடம் வைத்திருக்கிறேன். அது தங்கம் கொண்டு செய்யப்படவில்லை, ஆனால் அன்பால் செய்யப்பட்டுள்ளது. இதோ உனக்காக சில புகைகள். மிகவும் நன்றி ஆண்டி. வாங்க, ஐஸ்கிரீம் வாங்கலாம். சரி, போகலாம்.